என்னப்பா ஆரம்பிச்சோம்ப்பா. நான் எப்போவுமே ஆரம்பிச்சிருவேங்க. என்ன என்ன பேச போகிறோம் இன்னைக்கு? ஒரு அப்டேட்டுங்க. என்னது? நம்ம தளபதி கட்சியில் ம் அது ஏதோ ஒரு சனியம் பிடிச்ச கட்சி போல அது. இல்லைப்பா, நான் வெளியே வந்துட்டேன். என் ட்வீட்டெல்லாம் பார்த்தல. நான்லாம் இப்போ கொஞ்ச நாளாகவே வெளியே தான் இருக்கேன். அதிருப்தியில் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறேன். ஏன்னா இவங்க தோத்துட்டாயின்னு வையன், நம்மளை உள்ள கூட்டு வச்சு ஊமை கூத்து டுமுக்கிட்டோமான்னு வானுங்க. அதனால முன்னாடியே ஜம்ப் அடிச்சு சேவ் ஜோனுக்கு போகிறது நல்லதுன்னு தோணிடுச்சு. அப்போதான் தோத்ததுக்கப்புறம் வேற கட்சிக்கு மாறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், நான் சொல்கிறேன் பாருங்க. பாண்டிச்சேரியில் 6 வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கான். அந்த 6 பேரும் திடீர்னு கட்சிக்குள்ளே வந்தவன். பார்த்தேன். அதில் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பாண்டிச்சேரி போனார்ல, அங்கே போய் இங்கே ஒரு அமைச்சர் ஊழல் செய்தார்னு நீக்கிட்டு அடுத்ததா ஒரு அமைச்சர் வந்திருக்கார், அவருக்கு எந்த இலாக்காவும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசினார்ல. அந்த ஊழல் செஞ்சாரு நீக்கினாங்கல்ல, அந்த அமைச்சர் இப்ப எங்க இருக்காரு சொல்லுங்க? அவரு ஊழல்வாதி. அவர் எங்க இருப்பாரு? எந்த ஊழல் கட்சி அங்கதான் இருப்பாரு. பாஜக ஊழல் அமைச்சர். நீங்க சொல்லுங்க எங்க இருப்பாரு? வேற எங்க போய் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரோ? ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். இல்ல ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கட்சி போல. வேற என்ன காங்கிரஸ்க்கே போயிட்டாரோ? இல்ல போகல தப்பு. நேஷனல் காங்கிரஸா? இல்ல திமுக. இல்ல நம்ம தளபதி கண்டுபிடிச்சு சொன்ன ஊழல் அமைச்சர் அவரை பதவியில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல, அவரு இப்ப எங்க இருக்கார்? அதுதான்ப்பா. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஊழல்லாம் எதுவும் சேர்த்திருக்க மாட்டாங்க. தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பாருங்க, இப்ப நான் தான் விஜய். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கார்ல, இவர் யாரு? குஷியானதா? இல்ல, இவர் தான் இந்த ஊழல் செஞ்ச அமைச்சர், முன்னாள் அமைச்சர். என்னங்க சொல்றீங்க? தாவேகால சேர்ந்துட்டாருங்க. சேர்ந்து அடுத்த நாளே சீட்டை கொடுத்தாருங்க இந்த ஆளு. இல்ல கரெக்ட் தான், ஊழல் செஞ்சிருக்கலாம். எதனால ஊழல் செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அந்த கட்சியில இருந்த பிரஷர் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதனால அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக ஊழல் செய்யப்பட்டிருப்பாரு. இப்ப இங்க வந்துட்டாருன்னா இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை, ஊழல் செய்ய மாட்டாரு. தளபதி வந்து நவீன வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த வாஷிங் மிஷின்ல போட்டா ஊழல் 3 வாட்டி முக்கி எடுத்தாங்களா ஊழல் கரெல்லாம் கரைஞ்சிரும். அந்த மாதிரி பண்றதுக்காப்புல. அதுல இன்னொரு என்னன்னா, அங்கேருந்து அந்த 6 அமைச்சர்கள் வந்தாங்க இங்க. ஆமா, அந்த இதுல இந்த வேலைக்கு வந்தாங்கல்ல, அவங்க இப்ப எல்லாருமே எங்க போட்டியிட போறாங்கன்னா, எங்க போட்டிடுவாங்க சொல்லுங்க? யாரை எதிர்த்து போட்டிடுவாங்க? பாஜக காரங்களா எங்களுக்கான சீட்டு தரல, அவங்கள அவங்க நிக்கிற தொகுதியில் அவங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. சாதாரண விஷயங்க, பச்சை குழந்தைக்கு கூட தெரியுங்க அதெல்லாம். இல்ல அங்க நிக்கலையா? அப்ப தீய சக்தி திமுக எதிர்த்து நிப்பாங்க. என்னங்க நீங்க எங்க தாவேகா தலைவர் சும்மா சொம்ப நினைச்சீங்களா? ஏதோ என்ன காங்கிரஸ் அங்க நிக்கிறாங்க. என்ன காங்கிரஸ் அங்க என்ன காங்கிரஸ்? பாஜகவுல இருந்து வெளியே வந்தவங்க என்ன காங்கிரஸ் எதிர்த்து நிக்கிறாங்க. ஆமா, அப்ப அவங்கள பாஜகவால அனுப்பிவிடப்பட்ட ஸ்லீப்பர் செல். அது தெரியல. ஆனா பாஜக எதிர்த்து நிக்கல. ஆனா ஸ்லீப்பர் செல் என்ன காங்கிரஸ். ஆனா நம்ம வந்து அப்ப ஓட்ட பிரிக்கிற வேலை, சகுனி வேலை, தரித்திரம் பிடிச்ச வேலை, கேவலமான பின். சரி, நம்மளோட ஒரே இது கொள்கை எதிரி எதிர்க்கணும். ஆனா பாஜக இப்ப ஒரு பையன் கடைசி நேரத்துல பல கோடிகளை கொடுத்து சீட்டை வாங்கிட்டாங்க. சரி, கொடுத்த உடனே திடீர்னு ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும், லெட்டர் பேட் கட்சி ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அப்பாடா, எங்களை நம்பி இவனாவது வந்தானேன்னு அவன்கிட்ட வாங்கின பல கோடிகளை அவனுக்கு திரும்ப கொடுக்காமலே இந்த 2 பேருக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. அவன் சும்மா இருப்பானா? அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். 5 கோடி கேட்குறீங்களா, நாசமா போன சந்தி சிரிக்க வச்சுட்டான் கட்சியை. அசிங்கப்படுத்தி விட்டேன். கஷ்டம்தான். அந்த 5 கோடி கொடுக்கறது இந்த பக்கம் நமக்கு ஒரு கோடி தள்ளி விட்டுருந்தா நம்ம போட்டு அமைதியா ஏதாவது முட்டுக்கிட்டு ஆமாமா கொடுத்து ஒரு சீட் வாங்குறத ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இங்க அதுவும் பண்ணாம அது வேற. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல ஏதாவது பெரம்பூர்ல நம்ம அண்ணன் நிக்கிறாருல. ஆமா, அவரை எதிர்த்து நிக்கிறனா ஒரு பயங்கரமான டஃப் வேணும். அதிமுகவும் திமுகவையும் அண்ணன் புள்ளிஞ்சு அந்த இடத்துல அப்படி நிப்பாரு வர்றா. எங்க அதிமுக ஜெயிக்க முடியாது. ஆமா, மும்முனை போட்டிடா பெரம்பூர்ல. வாடா அண்ணன் நொடுக்க போறாரு. ஆமா, இப்ப சீட்டு கொடுக்கறது வந்து இப்ப பெரும் இதா போயிட்டு இருக்கு போல. ஆமா, யாருக்கு இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா, எந்த தொகுதி யாரு கொடுக்கறதுன்னு போயிட்டு இருக்கு போல.
அந்த டைம்ல நம்ம புட்சட்னி இருக்கார்ல, ஆமா ராஜ்மோகன் ராஜ்மோகன் அவர் நேரா போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, யார்ட்டையும் கேட்கலாம், தளபதி கேட்கல, குஷான் நான் எக்மோர் நின்னுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு. நான் தான் எக்மோர் நிக்க போறேன், உங்களை நாடி வர உன் வீட்டுல நாளைக்கு சாப்பிட்றேன், நாளை கழிச்சு உன் வீட்டுல, அடுத்த வாரம் உன் வீட்டுல, அடுத்த மாசம் உன் வீட்டுல, அப்படியே உன் வீட்டுல பாய் விரிச்சு படுக்க போறோம், உன் வீட்டுல கக்கூஸ் போறோம் அப்படின்னு அடிச்சிட்டாரு. ஆனா அது கட்சிக்கே தெரியாது. கட்சிக்கே தெரியாது. ஆமா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாருலப்பா, விஜய் 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 அவரே விஜய்ன்றதுனால அவரே அறிவிச்சிட்டாருப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஆமா விஜய் தான் அறிவிச்சுக்கிறாரு. அப்புறம் விஜய் அறிவிச்சதானே, அவர் அறிவிச்சாருன்னா விஜய் அறிவிச்சாருன்னா விஜய் தானே அறிவிச்சிட்டாரு. அப்புறம் கட்சிக்குள்ள எப்படி இருக்குன்னா, இப்ப விஜய் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இப்போ இதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கோ இல்ல வந்து பிரச்சாரத்துக்கோ போறாருன்னு வச்சுக்க, கீழே சீட்லயே உட்காந்துக்கிறாராம். ராஜ்மோகன் இது கொடுத்தாதான் காம்பேரிங் ஆமா பண்ணிடுறேன், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாதான் வருவன்றாராம். வானமோ உயர்வு பூமியோ தாழ்வு, எங்கள் தலைவர் இறங்கினால் அதுவே எதிரிகளுக்கு சாவு. எதிரிகளுக்கா அப்படி எழுதுவார் அவர் ஆன் டைம். நீங்க ஏதாவது ஒரு முடிகிற இடத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் பண்றேன். எதிரிகளுக்கா நீங்க ஏதாவது முடிகிற இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுங்க. மலை வச்சுக்கலாமா? மலை 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 மோதோ இல்ல மலை முடிகிற வார்த்தை, அதுல நான் ஒரு ரைமிங்கா ஒண்ணு எடுக்க போறேன். அப்படி விழுப்புரம் தாண்டினா திருவண்ணாமலை, மதுரை தாண்டினா திருப்பரங்குன்றமலை, எங்க தலைவர்கிட்ட மோதுனா செதற போகுது தலை. வேற ஏதாவது நீ வேணா சொல்லு, நான் அடிப்பேன். என் ஃப்ரெண்டு பேரு போல இதெல்லாம் அந்த ஆளு வந்து ஒரு வாரம் உட்காந்து எழுதி எடுத்துட்டு வர்றது, டைமிங் அடிக்க முடியாது. புரியுதா? நம்ம வேலை என்னமோ முடிக்கிட்டு. எங்க தலைவர் அறிவிக்க போறாரு திட்டங்கள் பல, அவர் வந்தால் மக்கள் கண்ணில் இருக்கும் சிலை. இந்த ஆளுதான் நமக்கு தொலை. எதிரிகள் காணாம போய் தொலைய போறாங்க, தொலை எப்படி அவ்வளவுதான். அதாவது பெரம்பூர்ல வந்து அதிமுக நம்ம அந்த மேட்டரை தாண்டி வந்துட்டோங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர்ல போட்டியிடலையாமா, இளிச்சவாய பாபாக மாம்பழ சின்னத்துல ஒரு ஆளை நிப்பாட்டாங்களாம், விஜய் நான் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அதிமுக ஊழல் சக்தின்னு பேசியிருக்காரு. ஆமா, அப்படின்னும் போது அங்க வந்து எதிர்த்து நிக்க வேண்டியது மெயினா இருக்கிற அதிமுக. எதுக்கு கூட்டணி கட்சி கொண்டு வந்து சொல்லுறாங்க? அது ஒரு ரகசிய டீலிங்ப்பா. போயிருக்கு. ஆமா ஐயா, அது இதெல்லாம் எங்க தலைவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எங்க எடப்பாடி பழனிசாமி எந்த எல்லைக்கும் போவாருங்க, அதெல்லாம் அவர் வந்து நம்ம விஜய் நான் ஜெயிக்க. அந்த ஜாதி கட்சிக்கு எதுக்கு சென்னையில சீட்டு? எந்த ஜாதி கட்சிக்கு? அந்த அதிமுகல தோத்து போகணும், நாசமா போகணுங்கிறதுக்கு தான். இதுக்கே எப்படி சொல்றீங்க? பாஜக வந்து 18 சீட்டு வாங்கியிருக்குல்ல, 27 சீட்டு வாங்கியிருக்குல்ல. ஆமா, அதுல 18 சீட்டு அதிமுகவுடைய எஃகு கோட்டையா இருக்கு. அதிமுக ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கவங்க எல்லாம் ஜாம் பவானா இருக்கிற இடத்த வந்து வாங்கி பண்ணிருக்கு. அந்த கட்சி எதிர்த்து நிக்கிறதுல அந்த கட்சி 20 குறைஞ்சு நின்னதே இல்லையாமா. ஆமா, 18 கொடுத்து. ஆமா, அதுதான் நம்ம அதிமுக இது பாஜக வாங்கிருச்சுல்ல. அது ஒரு பக்கம் வண்டி மேட்டர் வந்து பாவமா தான் இருக்கு. பட் ஆனா வந்து அண்ணனை காப்பாத்துறதா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பண்ணக்கூடிய ஆள் தான் அவரு. ஆனா அவரு ஜெயிச்சுருவார் போல இருக்குப்பா. ஆக சிறந்த ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு, ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறாரு. பெரிய திட்டம். எப்படி யோசிச்சிருக்காருன்னா, வெயில் காலத்தை தகுந்த மாதிரி என்ன கொடுக்கணும், ஏசி கிச்சன் இல்லாம போனாரு. ஆமா, அதாவது நான் என்ன நினைச்சேன்னா ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அந்த சின்ன மினி ஃப்ரிட்ஜ் சொல்றோம் பாரு, அதை கொடுத்துட போறாங்கப்பா. அது இல்லையா, இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒண்ணு இருக்கு. சரி, NFHS. இது 2019-21 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்னது, எத்தனை வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு. 60%-ல 70% வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே இருக்கு. எப்போ? 2021லயே இருக்கு. அப்படின்னா ஆக மொத்தம் அப்படியே அது நகரப்புறங்கள்ல மட்டும் எடுக்கல, கிராமப்புறங்கள்லயும் எடுக்கிறாங்க. நகரப்புறங்கள்ல 90% வீடுகள்ல இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. கிராமப்புறங்கள்ல 60%, அதாவது 40% 60 வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சர்வே வந்து எடுத்துடுறாங்க. சரிங்களா? அப்போ ஃப்ரிட்ஜுங்கிறது மக்களுடைய அடிப்படை தேவையா மாதிரி அதை அவங்களே வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 1.8 2.10 வரைக்கும் கோடி மக்கள் இருக்காங்க. 1.8 கோடி மக்களுக்கு ஃப்ரிட்ஜை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் 15,000 வச்சா கூட அப்போ 27,000 கோடி வருது. இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் போய் கொடுத்தா ஏற்கனவே 90% வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, 2 ஃப்ரிட்ஜ் ஆக்குறது. ரெண்டாவது இதுல என்ன சிக்கல்னா, ஃப்ரிட்ஜ் மாதிரியான கரண்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம்னா அது 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் ஓடணும்.
அப்போ அது ஒரு மின்சார செலவுல 2 ஃப்ரிட்ஜ் ஓடுச்சுன்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ மின்சார செலவு ஏற்படும் பாருங்க. ரெண்டாவது 2 ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வீடு அடப்பும் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவைகள்ல முக்கியமானது என்ன கேட்டால் வாஷிங் மிஷின் கொடுக்கலாம். ஆமாம், அது கொடுக்கலாம். வாஷிங் மிஷின் கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் வாஷிங் மிஷின் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆமாம், முக்கியமாக ஜாயின்ட் ஃபேமிலி வீட்டில் 2 வாஷிங் மிஷின் கொடுத்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது மின்சாரம் அதிகமாக தேவைப்படாது, 1 மணி நேரம் அதிகபட்சம் தேவைப்படும். இந்த அடிப்படையான ஒரு பிரச்சனை முக்கியமாக பெண்களாலேயும் இல்லை பேச்சுலர்ஸோ இல்லை பல இடங்களில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கையில் துவைக்க முடியலை, உடல் உழைப்பை போட்டு பண்ண முடியலை, முன்ன மாதிரி இல்லை. அதனால் அந்த மாதிரி ஏதாவது யோசிப்பாங்கன்னு பார்த்தா மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாத அளவுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாப்புல கிடப்பாடி. நம்ம தளபதி வந்தால் என்ன அறிவிப்பாருன்னு தெரியல, கேஸ் ஸ்டவ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தற்குறிதனமான திட்டங்களை அறிவிப்பாங்க. சரி, 6 சிலிண்டர் கொடுக்குறாருல, அந்த எவ்வளோ சிலிண்டர் தானே, பீச்சில் சோளம் வச்சு கொடுப்பாங்க, லைட்டும் கொடுப்பாரு, அது கொடுப்பாங்க. இருக்கும், வாய்ப்பு இருக்கும். சரி சரி, நம்ம முடிச்சுப்போம். ரொம்ப வளவளன்னு போகுது. சரி.